Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லி நம்ம பேசக்கூடிய ஒரு 25 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நல்லா கவனிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. தெரியாட்டாலும் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா முயற்சி செஞ்சு உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நீ ஏன் கேக்குற. நீ ஏன் கேக்குற அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? why do you ask? why do you ask? நீ ஏன் கேக்குற. ஓகே, இதே இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம்? இந்த கொஸ்டின் பாருங்களேன், நீ ஏன் என்ன கேக்குற. why do you ask me? நீ ஏன் அவனை கேக்குற. why do you ask him? நீ ஏன் செந்தில கேக்குற. why do you ask செந்தில். ஓகே, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க மாத்தி மாத்தி நிறைய கேள்விகள் உருவாக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வேணுமா. உங்களுக்கு வேண்டுமா அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? do you want? do you want? உங்களுக்கு வேணுமா. ஓகே, சோ இத வந்து இன்னும் கொஞ்சம் வேற விதமா கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பேனா வேணுமா. do you want a pen? உங்களுக்கு ஒரு கப் தண்ணி வேணுமா. do you want a glass of water? உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வேணுமா. do you want sweets? அந்த மாதிரி வந்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன. நீ என்ன சொன்ன அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? what did you say? what did you say? நீ என்ன சொன்ன. நெக்ஸ்ட் ஒன், ஏன் சொன்ன. நீ ஏன் சொன்ன அப்படின்னு கேட்போம்ல. ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்னன்னு கேட்போம், அடுத்து நீ ஏன் சொன்ன அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? why did you say? why did you say? why அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்ப போகணும். உங்களை அப்புறமா பாக்குறேன். நான் இப்ப போகணும், உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have to go now. see you later. I have to go now. நான் இப்பொழுது போக வேண்டும். நவுனா இப்பொழுது. see you later அப்படின்னா உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்க இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா. நீங்க இதை எப்போதாவது முயற்சி செஞ்சிருக்கீங்களா, ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். have you ever tried this before? have you ever tried this before? நீங்க எப்பயாச்சும் இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் புது வேலை தேடிட்டு இருக்கேன். நான் புது வேலை தேடிட்டு இருக்கேன் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am looking for a new job. I am looking for a new job. நான் புதுசா ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது தேவையா. உனக்கு ஏதாச்சும் தேவையா அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you need anything? do you need anything? anythingனா ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். do you need anything? உனக்கு ஏதாச்சும் தேவையா. நெக்ஸ்ட் ஒன், நீ போன் வச்சிருக்கியா. நீ போன் வச்சிருக்கியா. நம்ம போன் எடுத்துட்டு போல, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம்ல, நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you have a phone? do you have a phone? நீ போன் வைத்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I like it very much. I like it very much. ஓகே, உங்களோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவசியம், ரைட்? I like it very much. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் போன் வேலை செய்யல. என் போன் வேலை செய்யல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? My phone doesn't work. My phone doesn't work. என்னோட போன் வேலை செய்யல. இதே இது என்னோட கம்ப்யூட்டர் வேலை செய்யல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? My computer doesn't work. என்னோட கம்ப்யூட்டர் வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே உன்னாலதான். இது எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's all because of you. It's all because of you. இது எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை தெரியுமா. உனக்கு அவனை தெரியுமா இந்த கொஸ்டின் எப்படி கேட்பீங்க? இதெல்லாம் வழக்கமா நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான் இல்லையா? எப்படி கேட்கலாம்? do you know him? do you know him? உனக்கு அவனை தெரியுமா. இதே இது உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னா do you know her? do you know her? her அப்படின்னா அவளை அப்படின்னு அர்த்தம். him அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அழுதுட்டு இருக்க. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? why are you crying?
why are you crying? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? cryingனா அழுதுட்டு இருக்கிறது, whyனா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, why are you crying? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நெக்ஸ்ட் ஒன், இது யாரோட பை? ஒரு பேக் இருக்கு, அதை பார்த்து கேக்குறீங்க. இது யாரோட பை அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? whose bag is this? whose bag is this? whose bag அப்படின்னா யாரோட பேக் அப்படின்னு அர்த்தம். இதே இது இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இது யாரோட பேனா? இது யாரோட பேனா? ஓகே, இது வழக்கமா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? இது யாரோட பேனா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? whose pen is this? whose pen is this? whose pen அப்படின்னா யாருடைய பேனா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ வரமாட்டியா? நீ வரமாட்டியா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? won't you come? won't you come? நீ வரமாட்டியா? இதே இது அவன் வரமாட்டானா அப்படின்னா won't he come? won't he come? அவன் வரமாட்டானா. ஓகே, just you have to change the subject. next one, நீ சந்தோஷமா இருக்கியா? நீ சந்தோஷமா இருக்கியா? அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? are you happy? are you happy? நீ சந்தோஷமா இருக்கியா? இதே இது இதை கொஞ்சம் திருத்தம் பண்ணி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா are you happy today? are you happy today? நீ சந்தோஷமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன சென்டென்ஸ்ல இருந்து நம்மளாவே நிறைய சென்டென்சஸ் உருவாக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ வழக்கமா வீட்டுக்கு எப்ப வருவ? நீ வழக்கமா எப்ப வீட்டுக்கு வருவ? இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? when do you usually come home? when do you usually come home? usually அப்படின்னா வழக்கமாக, when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். when do you usually come home? ஓகே, ஸோ ஹோம்க்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் பயன்படுத்தக்கூடாது. டு ஹோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உன் ஃப்ரெண்டு யாரு? உன் ஃப்ரெண்டு யாரு? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? who is your friend? who is your friend? உன் ஃப்ரெண்டு யாரு? இதே இது உன் பிரதர் யாரு அப்படின்னா who is your brother? உன் சிஸ்டர் யாரு அப்படின்னா who is your sister? ஓகே, ஸோ உங்க மம்மி யாரு அப்படின்னா who is your mom? உங்க அப்பா யாரு அப்படின்னா who is your dad? அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன செய்ய விரும்புற? நீ என்ன செய்ய விரும்புற? அந்த கொஸ்டின் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? what do you want to do? what do you want to do? நீ என்ன செய்ய விரும்புற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சோகமா இருக்க? நீ ஏன் சோகமா இருக்க? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? why are you sad? why are you sad? whyனா ஏன் அப்படின்னு அர்த்தம், sadனா சோகமா இருக்கிறது. why are you sad? நீ ஏன் சோகமா இருக்க? ஓகே, ஸோ இது கேட்கும் போது உங்களோட எக்ஸ்பிரஷன், அந்த டோன் எல்லாமே முக்கியம். why are you sad? நீ ஏன் சோகமா இருக்க? இது இப்படி கேட்கக்கூடாது. why are you sad? அப்படிங்கிற தப்பு, அப்படி வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். why are you sad? நீ ஏன் சோகமா இருக்க? நெக்ஸ்ட் ஒன், என்னால உன்னை தனியா விட முடியாது. என்னால உன்னை தனியா விட முடியாது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I can't leave you alone. I can't leave you alone. alone தனியாக, can't leave அப்படின்னா விட முடியாது. I can't leave you alone. உன்னால தனியா விட முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நான் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நான் யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், டைம் தேவைப்படுது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I need some time to think. I need some time to think. I need some time, எனக்கு கொஞ்ச நேரம் தேவை, to think யோசிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I know everything about you. I know everythingனா எனக்கு எல்லாம் தெரியும், about youனா உன்னை பத்தி. I know everything about you. எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What do you say? What do you say? What அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ற அப்படின்னா what do you say? ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க கவனிக்கிறதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பாக்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், உண்மையிலே இது ஈஸியான சென்டென்சஸ் தான். ஓகேவா? பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல வந்து பதிஞ்சிரும். ஓகே, இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். இது எல்லாமே ஒன்னாலதான், இது எல்லாமே ஒன்னாலதான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.